Dear students, this is Rajesh Kumar. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். இதில் எக்ஸசைஸ் 1.5ல கொஸ்டின் நம்பர் 8ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். Consider the functions f of x, g of x, h of x as given below. Show that f dot g of h equal to f of g dot h in each case. Second one, f of x equal to x square, g of x equal to 2x and h of x equal to x plus 4. கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f dot g of h equal to f of g dot h என காட்டுக. செகண்ட் ஒன், f of x equal to x square, g of x equal to 2x மற்றும் h of x equal to x plus 4. நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தபடி, அதாவது 8th ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன பண்ணோம்னா, வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய f dot g அப்புறம் g dot h ரெண்டையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமேல LHS எடுத்து அதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் RHS எடுத்து ரெண்டும் சேம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு LHSன்னு எடுத்து இங்கே ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஆரம்பித்து நமக்கு தேவையானதை அப்பப்போ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு LHS LHS ஈக்குவல் டு f dot g ஆஃப் ஹெச். சரிங்களா? இப்போ எடுத்து போடுவோம். இதில் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எது வேணும்னா f டாட் ஜி வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, f டாட் ஜி. இப்போ இதை எப்படி எழுதுவோம்? f டாட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அதுக்கடுத்து ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? வித்தின் ப்ராக்கெட்டில் எழுத போகிறோம் f ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அடுத்த ஸ்டெப்பு f of g of x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். g of x வேல்யூ என்னது? 2x. ஓகேங்களா? 2x இங்கே போட்டுக்க போகிறோம். இப்போ என்ன செய்யணும்? ஃபங்க்ஷன் fல 2x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதாவது f of x வேல்யூ என்னது? f of x வேல்யூ ஈக்குவல் டு, பாருங்கள், x ஸ்கொயர். இந்த x ஸ்கொயரில் நம்ம என்ன செய்யணும்? x வர இடத்துல 2x சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ f ஆஃப் 2x ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 2x ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? 2க்கும் எக்ஸுக்கும் காமனாக தான் ஹோல் ஸ்கொயர். அதனால் 2யும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ என்ன வரும்? 2 2s are 4, x into x ஸ்கொயர். சரிங்களா? இது என்னது? f டாட் ஜி. ஓகே, இது நம்ம என்ன செய்யலாம்? இப்போ 1ன்னு வச்சுப்போம். அடுத்த நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? f டாட் ஜி கண்டுபிடிச்சாச்சு. f டாட் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம். f டாட் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு, இது எப்படி எழுத போகிறோம்? f டாட் ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸ். அதாவது கடைசியில் என்ன இருக்கோ அதை நம்ம ப்ராக்கெட்டில் எக்ஸ்னு போட்டு எழுதுவோம். அதை எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு, வித்தின் ப்ராக்கெட்டில் இதை எழுத போகிறோம், ஹெச் ஆஃப் எக்ஸ். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். f டாட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது பாருங்கள்? எக்ஸ் ப்ளஸ் 4. அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ இந்த எக்ஸு ப்ளஸ் 4 என்ன செய்ய போகிறோம்? எஃப் டாட் ஜியோட ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம்ல, அதாவது எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸு. அந்த எக்ஸுக்கு பதில் நம்ம இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எஃப் டாட் ஜி என்னது? 1ல் அதான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்க, 1. ஸோ ஃப்ரம் 1ல் இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் என்னது? எஃப் டாட் ஜி. ஸோ இது கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா? எஃப் டாட் ஜி தான் இது. ஸோ வேணால் இங்கே எழுதிங்க, எஃப் டாட் ஜி. இந்த f டாட் ஜி தான் 4x ஸ்கொயர். இந்த f டாட் ஜியில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த எக்ஸுக்கு பதில் இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இங்கே போடலாம் அதை. f டாட் ஜி ஆஃப் எக்ஸ், அதான் f டாட் ஜி, ரெண்டும் ஒன்று தான். f டாட் ஜி இல்லைனா f டாட் ஜி ஆஃப் எக்ஸ். அது வேல்யூ என்னது? கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? ஈக்குவேஷன் ஃப்ரம் 1ல் இருந்து 4x ஸ்கொயர். இது எழுதிங்க, ஃப்ரம் 1 இது.
from 1. So f dot g of x equal to 4x square. இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். எதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம்? இங்கே என்ன தேவை நமக்கு? x plus 4 இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? x plus 4. 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் x plus 4 ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸுக்கு பதில் போட்டாச்சு, ஸ்கொயருக்கு ஸ்கொயர். இப்போ வந்து என்ன செய்யணும்? 4 இன்ட்டு இது எப்படி இருக்குது? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சரிங்களா? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எப்படி போடணும்? எப்படி போட்டது தான் a plus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? x plus 4 ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு பதில் இப்போ ஏக்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கீங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2. ஏக்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸு. பிக்கு பதில் என்ன இருக்குது? 4. இங்கே பாருங்க, இதான் பிக்கு பதில். இங்கே பி இருக்குது, இங்கே 4 இருக்குது. பிக்கு பதில் 4 போட்டாச்சு. ப்ளஸ் பி ஸ்கொயர். பின்றது 4 ஸ்கொயர். அதுக்கடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். 2 into 4 8 8x plus 4 4s are 16. சரிங்களா? இதுதான் x plus 4 ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன். இதை நம்ம வந்து என்ன செய்யணும்? இங்கே எடுத்து போட்டுக்கணும். x plus 4 ஹோல் ஸ்கொயருக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்சது x ஸ்கொயர் plus 8x plus 16. ஓகேங்களா? இப்போ என்ன செய்யணும்? 4 வந்து வெளியே காமனாக இருக்கிறத எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 4 into x 4x ஸ்கொயர், 4 into 8 32x plus 4 into 16 64. ஓகேங்களா? இதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இதான் எல்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? ஏற்கனவே 1 வந்துடுச்சு, இது 2ன்னு எடுத்துங்க. சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன இருக்குது நமக்கு? எஃப் டாட் f of g dot h. சரிங்களா? இதை இங்கே எழுதிங்க. இது RHS. இது நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். f dot g of h. இதில் பார்த்தீங்கன்னா வித்தின் ப்ராக்கெட் g dot h இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். வித்தின் ப்ராக்கெட்டில் இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் நம்ம இதை சம் போட முடியும். இப்போ g dot h ஈக்குவல் டு இது எப்படி எழுதணும்? g dot h of x. அதுக்கடுத்து ஸ்டெப் என்ன எழுதணும்? நம்ம வந்து டாட் எடுத்துகிட்டு வித்தின் ப்ராக்கெட்டில் h of x எழுத போகிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? g of h of x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போகிறோம். h of x வேல்யூ என்னது? பாருங்கள், x plus 4. இதை இங்கே வந்து போட்டுக்கணும். x plus 4. இப்போ என்ன பண்ணணும்? g வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? gனா g of xல x ஒரு இடத்துல x plus 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ g of x என்னன்னு எழுதிக்கலாம். g of x equal to g of x என்னது பாருங்க? 2x. அதை இங்கே எழுதிங்க. 2x. இப்போ என்ன செய்யணும்? g of இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு சொன்ன பாருங்க. இங்கே பாருங்க, x plus 4. இதுதான் இங்கே எக்ஸுக்கு பதில் போட போகிறோம். இந்த இடத்துல x plus 4 எக்ஸுக்கு பதில். அப்போ இந்த இடத்துல x வர இடத்துல x plus 4 இது போட்டாச்சு. ரெண்டுத்தையும் பேருக்குங்க, ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணணும்ல. 2 into x 2x plus 2 into 4 8. ஓகேங்களா? இது வந்து என்னது ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சது g டாட் h. ஓகேங்களா? அதான் இது பாருங்க, g டாட் h தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ g டாட் h கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம என்ன செய்யணும்? என்ன எடுத்துக்கணும்? இப்போ RHS என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு, g டாட் h கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? f டாட் g டாட் h. இது f ஆஃப் g டாட் h. ஓகேங்களா? இங்கே எழுதிங்க, f ஆஃப் g டாட் h. இப்போ என்ன எழுதணும்? f டாட் g டாட் h ஆஃப் x. ஏன்னா கடைசியில் என்ன இருக்குது? இங்கே g டாட் h இருந்தால் g டாட் h ஆஃப் xன்னு எழுதணும். அது எழுதியாச்சு. வித்தின் ப்ராக்கெட் இதை எழுதிக்கணும், g டாட் h ஆஃப் x.
எழுதியாச்சா? அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச்சோட வேல்யூவை, அதாவது ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அது எங்கே இருக்குது பாருங்கள், ஈக்குவேஷன் 3 தான் என்னது, ஜி டாட் ஹெச் 2x + 8 என்ன முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே எழுதிக்க போகிறோம் 2x + 8. நம்ம என்ன செய்யணும், எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வர இடத்துல 2x + 8 சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? எழுதுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, இங்கே பாருங்கள் x². அதை இங்கே எழுதுங்க x². அப்போ இந்த இடத்துல என்ன எழுத போகிறோம், இப்போ நம்ம எஃப் ஆஃப் இங்கே என்ன சொன்னேன், இங்கே பாருங்கள் 2x + 8 இதுதான் எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். என்ன எழுதிக்கணும், 2x + 8. அப்போ எக்ஸு வரக்கு பதில் என்ன எழுதணும், 2x + 8 2. இப்போ இது என்ன அர்த்தம், இது அதே மாதிரி தான் a + b ஹோல் ஃபார்முலா தான். நம்ம என்ன போட்டோம்ல, 2x + 8 2. அப்போ ஏன்றிருக்கு பதில், ஏக்கு பதில் 2x ஹோல் ஸ்கொயர், 2 × ஏக்கு பதில் 2x, பிக்கு பதில் என்ன இருக்குது 8 + 8². நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 2 2s are 4, 2², அப்புறம் x², 2 2s are 4, x × x x². இங்கே என்ன இருக்கு, 2 2s are 4, 4 8s are 32, 32x + 8 8s are 64. நம்ம இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே எழுதிக்க வேண்டியது சப்ஸ்டிட் பண்ணி 4x² + 32x + 64. அதை நம்ம வந்து இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இது என்னது, இது RHS, அதாவது எஃப் டாட் ஜி ஆஃப் ஹெச் அதோட வேல்யூ. இது வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஈக்குவேஷன் 4. இப்போ LHS பாருங்கள், LHS ஆன்சர் வந்தது 4x² + 32x + 64. RHSம் அதே தான், 4x² + 32x + 64. ரெண்டு சேமாக இருக்கா? Therefore LHS equal to RHS. F dot G of H equal to F dot G of H is proved. சரிங்களா?